ஸோ வரலாற்றை இயக்குவது வந்து செல்வமா அல்லது மனித ஆன்மாவா என்பதை பார்க்க போறோங்க. ஏன்னா, நவீன கால ஃபித்னாக்கள்ல ஒரு பெரிய குழப்பம் என்னன்னா, ஆ கார்ல் மார்க்ஸ் ஆகட்டும், அடால்ஃப் எங்லஸ் ஆகட்டும், அவங்களுடைய கொள்கை தோல்வி அடைஞ்சத பத்தி பார்க்க போறோம். குர்ஆனுடைய வரலாற்று பார்வையும் மார்க்ஸ் மற்றும் எங்கல்ஸ் அவரோட முழுமையான பேர் வந்து ஃப்ரெட்ரிச் எங்கல்ஸ். ஸோ இந்த கார்ல் மார்க்ஸ் ஆகட்டும், ஃப்ரெட்ரிச் எங்கல்ஸ் ஆகட்டும், இவங்கலாம் வந்து வரலாற்றை ரொம்ப குறுகிய கோணத்துல பார்த்தாங்க. அதுதான் அவங்க செஞ்ச பெரிய தவறு. அவங்களுடைய கருத்துப்படி மனித வரலாற்றுடைய மையமே வந்து வர்க்க போராட்டம் என்பதுதான். எல்லா மோதல்களுக்கும் வரலாற்றுல தோன்றினதுக்கு காரணம் பொருளாதாரம் தான் என்பது போல காமிச்சாங்க. உற்பத்தியுடைய சாதனங்கள் யார் கையில இருக்குதோ, அவன் தான் சமூகத்தை இயக்குறான் என்று அவங்க நம்புனாங்க. அவங்களுடைய தியரீஸ் எல்லாமே அப்படிதான் இருக்கும். அதாவது மார்க்கம்லாம் முக்கியம் இல்ல. மதம், ஒழுக்கம்லாம் முக்கியம் கிடையாது. ஆன்மாலாம் முக்கியம் இல்ல. இறை வழிகாட்டுதல்லாம் முக்கியம் இல்ல. அவங்களுடைய பார்வையில செல்வம், தொழில், உற்பத்தி, வர்க்க மோதல் இவைகள் தான் வரலாற்றை இயக்கும் சக்தி என்று அவங்க நம்புனாங்க. ஆனா ஒரு முக்கியமான கேள்வி என்னன்னு பார்த்தீங்கன்னா, மனுஷன் வந்து வெறும் ஒரு உடல் மட்டும் தானா? வயிறு மட்டும் தானா? இல்ல மாறாக அவனுக்குள்ள ஆன்மா இருக்கா? அவனுக்குள்ள ஒரு மனசாட்சி இருக்கு, நம்பிக்கை இருக்கு, ஆசை இருக்கு. அகந்தை, பொறாமை, அதிகார வெறி, ஷைத்தானுடைய தூண்டுதல் இது எல்லாம் இருக்குதான்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, மார்க்ஸுடைய சிந்தனை வந்து மனுஷன வெறும் பொருளாதார உயிரினமாக பார்க்குது. ஆனால் குர்ஆன் மனிதனை வந்து அவன் ஒரு ஆன்மா உடையவங்க. அவன் ஒரு பொறுப்பு உடையவன். இயற்கையில ஒரு தூய மனநிலை உடையவன் என்று பார்க்குது. மார்க்ஸுடைய சிந்தனையுடைய மிகப்பெரிய தவறு என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, பொருளாதார சமத்துவம் வந்துருச்சுன்னா, மனித பிரச்சனைகள் எல்லாம் தீர்ந்துடும் என்று நெனச்சாங்க. ஆனா வரலாறு என்ன காட்டுச்சு? கம்யூனிச நாடுகள் நம்ம பார்க்கலாம் இல்லைங்களா? அதுதான் ஊழல்ல நெறைய மூழ்குச்சு. கொடுங்கோன்மையாக மாறுச்சு. பல டிக்டேட்டர்ஷிப்ஸ் வந்தாங்க. கோடிக்கான மக்களை கொன்றாங்க அவங்க. சுதந்திரத்தை அழித்தாங்க. மார்க்கத்தை ஒடுக்குனாங்க. ஏன்? ஏன்னா மனித பிரச்சனை வெறும் பணம் பிரச்சனை கிடையாதுங்க. உண்மையான பிரச்சனை வந்து அவனுடைய பேராசை. அவனுடைய உள்ளத்துடைய நோய்கள், அவனுடைய பேராசை, அகந்தை, உலக ஆசை, அதிகார மோகம், ஒழுக்க சீரழிவு இவற்றை மார்க்சிய சிந்தனைகளால் அவங்களுடைய தியரீஸால ஒருபோதும் குணப்படுத்த முடியல மனுஷன. ஆனா குரான் என்ன சொல்லுது? குரான் வரலாற்றை மிகவும் ஆழமாக விளக்குது இல்லைங்களா? ஃபிரௌன் ஏன் அழிந்தான்? வறுமையினால இவங்க சொல்ற மாரி. இல்லையே. அகந்தை கொண்டான், அடக்குமுறையை கையாண்டான், மக்களை வந்து கொடுமைப்படுத்தினான், உண்மையை மறுத்தான், அ நபிமார்களை மறுத்தான். இதனால தான் அவன் அழிஞ்சான். இவங்க சொல்ற கான்செப்ட் படி பார்த்தா, அவன் வறுமையிலயும், பொருளாதார நெருக்கடியிலும் அழிஞ்சா மாரி வந்துரும். ஸோ நூஹ் நபியோட சமுதாயம் ஏன் அழிஞ்சிச்சு? பொருளாதார சமமின்மை இல்லாததுனால? கிடையவே கிடையாது. உண்மையை நிராகரிச்சாங்க, பாவத்துல மூழ்குனாங்க, இறை மறுப்புல இருந்தாங்க. அதனால ஆது, சமூத், ரோம், பாரசீகம் எதுவா இருந்தாலும் சரி, ஃபிரௌனாக இருந்தாலும் சரி, எல்லாருமே விழுந்துட்டாங்க. ஸோ இவங்க விழுந்ததுக்கு காரணம் வந்து ஆன்மீக சீரழிவு தான். ஒழுக்கத்துடைய வீழ்ச்சி தான். அல்லாஹ்வுக்கு எதிரான கிளர்ச்சி தான். அதுதான் அல் குர்ஆன் நமக்கு சொல்லி தருது. ஒரு நாகரிகம் அரசியல் ரீதியாக வீழ்வதற்கு முன்னாடி, ஒழுக்க ரீதியாக தான் விழும். ஆனா மார்க்ஸ் இவங்கள போன்றவங்க ஒரு விஷயத்தை சரியாக கண்டாங்க. என்னன்னா, இந்த உலகத்தில மோதல் இருக்குது என்பதை அவங்க கண்டாங்க. கரெக்ட்டா அத சொல்லிட்டாங்க. ஆனா, அந்த மோதலுடைய மூல காரணத்தை தவறா புரிஞ்சு கொண்டாங்க. அவங்க வந்து நோயுடைய அறிகுறிய தான் பார்த்தாங்க. சிம்ப்டம்ஸ தான். ஆனால் குர்ஆன் நோயுடைய வேரை நமக்கு எடுத்து காட்டுச்சு. அதனுடைய ரூட் காஸ் என்னன்னு சொல்லி நமக்கு எடுத்து காட்டுச்சு. அத கண்டுபிடிச்சா தான் மனுஷனுடைய உள்ளத்துடைய நோய்களை சுத்தப்படுத்த முடியும். மனுஷனை வந்து சிறந்த மனிதனாக ஆக்க முடியும். மார்க்ஸ் என்ன சொல்வார்ன்னா, முதலாளித்துவம் தான் அடக்குமுறையை உருவாக்குச்சு என்று சொல்றார். ஆனா குரான் என்ன கேட்கிறதுன்னா, அந்த அடக்குமுறைக்கு பின்னால் என்ன இருக்குதுன்னு கேட்குது. பேராசை இருக்குது, சுயநலம் இருக்குது, கடவுள் நம்பிக்கை இல்ல, பயம் இல்ல, அல்லாஹ்வை மறந்து போய் சுத்துறது. அதனால இஸ்லாம் வந்து பிரச்சனையுடைய வேரையே நமக்கு எடுத்து காட்டுது. அத சிகிச்சை செய்ய சொல்லி சொல்லுது. இப்ப கம்யூனிசம் ஏன் வீழ்ந்துச்சுன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, மனித இயல்புக்கு எதிரானது இந்த சித்தாந்தங்கள் இருந்துச்சு. மார்க்கத்தை மனிதர்களை விட்டு தூரமாக்குச்சு. மனிதனை ஒரு இயந்திரமாக ரோபோட் போல மாத்துச்சு. ஒழுக்கத்திற்கு நிலையான சில அடிப்படைகளே அந்த தியரீஸ் சொல்லல. அவங்க என்ன சொன்னாங்கன்னா, மதம் மக்களை மயக்கக்கூடிய ஒரு போதை என்று சொன்னாங்க. ஆனா உண்மையில என்ன நடந்தது? மதத்தை அகற்றின பிறகு அவங்க செக்குலரைஸ் ஆன பிறகு, மன அழுத்தம் அதிகரிச்சுச்சு, தற்கொலை அதிகரிச்சுச்சு, வாழ்க்கையோட அர்த்தமின்மை எல்லார் மத்தியிலும் பரவுச்சு. அரசாங்கம் ஒரு வணக்க பொருளாக மாறுச்சு. எந்த மனிதன் அல்லாஹ்வை வணங்கவில்லையோ, அவன் அல்லாஹ்வை தவிர மத்த எல்லாத்துக்கும் அடிமை ஆயிடுவான். அரசாங்கத்தை வணங்க ஆரம்பிச்சுருவான். கொள்கையை வணங்க ஆரம்பிச்சுருவான். தலைவர்களை வணங்க ஆரம்பிச்சுருவான். தனது மனோ இச்சைகளை வணங்க ஆரம்பிச்சுருவான். ஸோ அல் குர்ஆன் மனித வரலாற்றை நம்ம 2 அணிகளா காட்டுதுங்க. முதல் அணி வந்து நபிமார்கள், நம்பிக்கையாளர்கள், உண்மையாளர்கள் அ இப்படி காட்டுது. ஓரிரை கொள்கை இப்படி காட்டுது. நீதி இது போல. 2வது அணி இருந்தது. மோசமான டீம். என்ன டீம்னா ஷைத்தான், கொடுங்கோலர்கள், பொய் சொல்லக்கூடியவர்கள்,
அதிகார வெறியால் மக்களை அடக்குமுறை செஞ்சவங்க. இதுவே மனித வரலாற்றுடைய உண்மையான மோதல், உண்மையான கான்ஃப்ளிக்ட் இதுதான். நவீன உலகத்திலும் இதே தான் நடந்து கொண்டிருக்கிறது. ஸோ மார்க்ஸ் என்ன சொன்னார்ன்னா, பொருளாதார அமைப்பை மாத்து, சமூகம் வந்து என்ன செய்யும்? காப்பாற்றப்பட்டுரும் அப்படின்னு சொல்லி சொன்னார். ஆனா குரான் என்ன சொல்லுது? மனிதனின் உள்ளத்தை மாற்று. அப்பதான் சமுதாயம் காப்பாற்றப்படும் என்று சொன்னார். ஒரு சமூகத்துடைய நிலையை அவங்க தங்களுக்குள் உள்ளதை மாற்றிக் கொள்ளாதவரை அல்லாஹ் அவர்களை மாற்ற மாட்டான் இல்லையா? சூரத்துல் ரஅதுடைய 11வது ஆயத். ஸோ இதுதாங்க இந்த மார்க்ஸ், எங்கல்ஸ் இவங்களுடைய சிந்தனைக்கும், குர்ஆனுடைய பார்வைக்கும் இடையிலான மிகப்பெரிய ஒரு வித்தியாசம்.